ஸ்ரீ பேசும் பழனி ஆண்டவர் திருக்கோவில். இந்த வீடியோ மூலம் நாம் பார்க்க போவது எந்தவித கட்டணமும் இன்றி ஆணிகள் நிறைந்த படிக்கட்டுகள் மீது ஏறி அங்கு இருக்கும் நாற்காலியில் அமர்ந்து அருள்வாக்கு சொல்லும் விசித்திரமும் கருவறையில் இருக்கும் சுவாரஸ்யம் மிகுந்த புராண கதையுடன் வீடியோவை தொடங்குவோம். இந்த கருவறையில் மயிலுக்கு பதிலாக ஆடு வாகனமாக உள்ளது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆத்ம யாத்திரை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இத்திருக்கோவில் திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் கிராமம் அருகில் தீத்தா கிளானூரில் அமைந்து அருள்பாலிக்கும் ஸ்ரீ பேசும் பழனி ஆண்டவர் ஸ்ரீ கானகத்து மாரியம்மன். அருள்மிகு பேசும் பழனி ஆண்டவர் என்பது வாழ்க்கைக்கு வழிகாட்டி. ஒரு மனிதன் உயர்வதாளுக்கு காரணம் 9 நவ கிரகங்கள் தான். அதில் சிறப்பாக விளங்கும் செவ்வாய் கிரகம்தான் ஸ்ரீ பேசும் பழனி ஆண்டவர். ஒவ்வொரு மனிதனும் எப்படி வாழ்வது என்று நினைத்து வருந்துவதை விட எப்படி இருந்தால் வாழலாம் என்று ஆண்டவர் சொல்லும் வழியை கேட்டு நடந்தால் பல மடங்கு சிரமத்திலிருந்து பாதி குறையும் என்று மக்களால் நம்பப்படுகிறது. இங்கு அருள் வாக்கை வாரந்தோறும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை நாட்களில் மக்களுக்கு எந்த ஒரு கட்டணமின்றி ஒரு இலவச சேவையாக வழங்குகிறது. ஸ்ரீ பழனி ஆண்டவர் துதியுடன் புராண கதையை தொடங்குவோம். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்லிட கலங்கிடுமே பேசும் பழனி ஆண்டவர் என்று திருநீறு அணிவார்க்கு மேவ வராதே வினை. ஒருமுறை சிவபெருமானை நினைத்து அந்தனர், இந்திரன், அருந்தவர், அரண், அரி ஆகியோர் சிவபெருமானுக்காக பூமியில் இடத்தை தேர்ந்தெடுத்து யாகம் செய்தனர். அப்போது மந்திர உச்சரிப்பில் பிழை ஏற்பட்டதால் அந்த யாக குண்டத்தில் இருந்து செவ்வானம் தோன்றி ஒரு பெரிய கிடா ஆடு வானத்தை நோக்கி சென்று அங்கு உள்ள சந்திர பகவானின் தேர் வாகனத்தை சேதப்படுத்தியது. அதனை கண்ட தேவர்கள் அச்சமுற்று கைலாயத்தில் இருந்த முருகப்பெருமானிடம் முறையிட்டனர். முருகன் வீரபக்தரிடம் அந்த அச்சுறுத்தும் அந்த ஆட்டை இழுத்து வரும்படி கட்டளையிட்டார். அதில் இருந்துதான் ஆடு முருகனின் வாகனமானது என்று புராண கதை நமக்கு உணர்த்துகிறது. இந்த புராண கதைக்கும் இத்திருத்தலத்திற்கும் என்ன தொடர்பு? 1960ஆம் ஆண்டு அருள்மிகு ஸ்ரீ தீத்தான் குருசாமி அவர்கள் இந்த இடத்தில் வெறும் வேல் மட்டும் வைத்துதான் பூஜை செய்து வந்தார். இந்த வேல் ஆனது இன்றும் கருவறையில் ஒரு ஓரத்தில் உள்ளே உள்ளது. இவ்வாறு இருக்க தீத்தான் குருசாமியின் கனவில் முருகன் தோன்றி எனது முதல் வாகனமான ஆட்டை எனது வாகனமாக இந்த இடத்தில் வைத்து வேல் இருக்கும் இடத்தில் கருவறை அமைத்து கோவிலில் எழுப்பும்படி முருகன் தீத்தான் சாமிக்கு உத்தரவிட்டார். அதன் பின்புதான் தீத்தான் குருசாமி திருத்தலத்தை கட்டினார். அதன் பின்பு இங்கு வரும் மக்களுக்கு தீத்தான் குருசாமி முருகன் அருளால் அருள்வாக்கு கூற ஆரம்பித்தார். ஒருமுறை வாய் பேச முடியாத நபர் தீத்தான் குருசாமியிடம் அருள்வாக்கு கேட்டு செல்ல சிறிது நாட்களில் அவர் பேசியதால் இத்தலம் பேசும் பழனி ஆண்டவர் என்று பெயர் பெற்றது. ஆதி ருத்ராட்ச சிவனாக சிவபெருமான் திருநாமத்தில் விளங்குகிறார். அம்பாள் கானகத்து மாரியம்மனாக பக்தர்களுக்கு இங்கு அருள் காட்சி தருகிறார். இதைத் தொடர்ந்து இத்திருத்தலத்தில் சஷ்டி தினம் அன்று மிக சிறப்பாக வழிபாடும் நடைபெறுகிறது. இதன் பின்பு இத்திருத்தலத்தின் பரிவார தெய்வங்கள் வினை தீர்க்கும் விநாயகர். இத்தலத்தில் 2 விநாயகர் இருக்கும். அதில் ஒன்று சுயம்பு வடிவமாக காட்சி தருகிறார், இடம்புரி விநாயகர். அடுத்ததாக இடும்பன் கம்பீரமான தோற்றத்துடன் காட்சி தருகிறார். வன்னி மரத்து அடியில் சிவபெருமான் காட்சி தருகிறார். அதன் அருகே நாகரும் உள்ளது. உலகிலேயே முருகனின் முதல் வாகனமான ஆடுடன் காட்சி தரும் பிரம்மாண்ட திருத்தலம் இது ஒன்றே. மேலும் 6 படை வீடுகளில் ஒன்றான திருத்தணி முருகன் கோவிலில் மாசி மாதம் பிரம்மோற்சவ விழாவில் ஆட்டுக்கிடாய் வாகனத்தில் முருகப்பெருமான் உலா வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த பிரம்மாண்ட முருகன் சிலை அருகே இத்திருத்தலத்தை உருவாக்கிய கட்டிய அருள்மிகு ஸ்ரீமத் தீத்தான் குருசாமியின் ஜீவ சமாதி ஆனது
இந்த இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது இவரது இளைய மகன் தான் அருள்வாக்கு இத்தலத்தில் கூறி வருகிறார். இதைத் தொடர்ந்து இங்கு நடக்கும் அருள்வாக்கு எவ்வாறு கூறப்படுகிறது? ஸ்ரீ பேசும் பழனி ஆண்டவருக்கு தீப ஆராதனை முடிந்த பின்பு இங்கு நடக்கும் அருள்வாக்கு மற்றும் 32 படிகளில் ஆணிகள் பதித்த அந்த 32 படிகளில் ஏறிச் சென்று மரநாற்காலியில் வேலுடன் அமர்ந்து தீத்தான் குருசாமி அருளாலும் ஸ்ரீ பேசும் பழனியாண்டவர் அருளாலும் மக்களுக்கு அருள்வாக்கு கொடுக்கும் காட்சியை முதல் முறையாக ஆத்ம யாத்திரையில் காண இருக்கிறீர்கள். முதலில் ஒரு சிறு விண்ணப்பம். முதலில் உங்களை நம்புங்கள், உங்கள் உழைப்பை நம்புங்கள், இறைவனை நம்புங்கள். ஆத்மா யாத்திரை என்றும் இறைவழியில் தொடர்ந்து பயணிக்கும். இங்கு நடக்கும் இந்த விசித்திர அனுபவங்களை மக்களிடம் பகிரவே அருள்வாக்கு எவ்வாறு கூறுகிறார்கள் என்றும் முதல் முறையாக பதிவு செய்துள்ளோம். ஐஸ்வர்யதாய நமக, சிவப்பிரியா நமக, பக்தனிய நமக, சித்திரநாதனாய நமக, காரணநாதனாய நமக, வல்லவாய வல்லவாய நமக, மகாகணபதி நானாவித பரிமள பத்திர மந்திர வெப்பையான சமர்ப்பியாவே. கந்தாய நமக, சுகாய நமக, சண்முகாய நமக, சக்திகராய நமக, சிவஜேன பஞ்சே நமக, நமக, சுந்தரவர்ணாய நமக, மாயாதராய நமக, மகாமாயினி நமக, தேசநிதியே நமக, பக்தவச்சலாய நமக, உமாதித்தாய நமக, குமாராய நமக, ஏரண்ய நமக, அக்னி ஜென்மணி நமக, பரமாத்மாய நமக, தேவசத்வாய நமக, லோகநாதனாய நமக, அனந்தாய நமக, அமுதாய நமக, பிராணாய நமக, நிரத்னாய நமக, மகளே நமக, வள்ளி நாயகாய நமக, வேதஹேத்வாய நமக, வள்ளி தேவசேன சமேத சுப்பிரமணிய சாமியே நமக. ஓம் வள்ளி தேவசேன சமேத சுப்பிரமணிய சாமியே சரணம் சரணம். ஓம் ஆறுவரை முருகா ஆறுமுக பரமே. படும் கஷ்டங்கள் மாறணும், தொட்ட காரியங்கள் வெற்றியாகணும், தெய்வங்கள் நாம் உச்சத்திலிக்கணும், அனைத்தையும் வெற்றியாக்கி கொடு அப்படின்னு கேட்கிறேன். கண்டிப்பாக வெற்றியாக்கி கொடுப்பேன். தொட்ட காரியங்கள் வெற்றியாகும், சகல வாய்ப்புகளும் கொடுத்து சந்தோஷமான வாழ்வு கொடுக்கிறேன். அது ஒரு துளி கூட மாற மாட்டேன். நிறைய கேட்கலாம். கல்யாணம் தான் ஆக கொடுப்பா. வயது என்ன? 35. இதனால என்ன பண்ணுறேன்? அதற்கு காலகாலம் முடியும். எந்த ஊரு? 9 வாழைப்பழம், துளியோண்டு எள்ளு, துளியோண்டு சர்க்கரை. இது செஞ்சாச்சா? இப்போ நான் சொல்றேன், உங்களை உள்ளபடி சொல்கிறேன். அதுதான் உண்மை. நான் இந்த எவனுக்கே 60 வயசாயிடுச்சு, இவனுக்கு போய் எனக்கு இந்த மாப்பிள்ள வேணாம், இந்த மாப்பிள்ள வேண்டாம் அப்படியே தான் சொல்றான். சரின்றத ஆனா அங்கே இப்போ நான் சொல்கிறேன் அப்படிங்கிறேன். சரி, இருந்தாலும் மாற்றி அமைச்சு முடித்து வைக்கிறேன். அதுதான்ப்பா மாற்றி அமைச்சு கொடுக்கிறேன். சரி, இத்திருக்கோவிலில் கருவறையில் இருக்கும் ஆதிவேல் காட்சி முதல் முறையாக மக்களுக்காக. இதுபோல் அரிய சுவாரஸ்யமான வீடியோக்கள் பார்க்க ஆத்மா யாத்திரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவை தாருங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.